போயிருக்கோம். எத்தனையோ ஆண்கள் நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. டீ வாங்கி வந்து கொடுப்பாங்க, அது போடுவாங்க, இது போடுவாங்க. இப்போ உனக்கு டீ வேணும் அவ்வளவுதானே, இதுக்கு ஏன் மறைமுகமா கேக்குற? டீ அங்க வீட்ல இருந்து போட்டு வரும் பாருங்க. இப்ப இந்த பச்சை சேலை ஒண்ணு இல்ல, நான் சொல்றேன் பாரு குமாரண்ணே, டீ எத்தனை சேலை பாருங்க. பச்சை மஞ்சள் ஒரு காம்பினேஷன், ரோஸ் ஒரு காம்பினேஷன், ஏகப்பட்ட காம்பினேஷன்ல இன்னைக்கு பாருங்க. ஆனா உனக்கு மட்டும் ஒரு நேஷனும் சேராது. அப்படி கெத்தா அப்படி பெண்கள்லாம் வந்து அப்படி எவ்வளவு தில்லா சிங்க பெண்களா அப்படி உங்களுக்காகவே ஒரு தடவை நீங்க கை தட்டிங்க. இப்பேற்பட்ட பெண்கள் ஏன் பெண்கள்லாம் ஆண்களுக்கு பெண்கள் கை தட்டினாங்கல்ல, பாத்துக்குங்க. அவங்க வீட்டுக்காரங்க இங்க இருப்பாங்க, கை தட்டுறாங்களா பாத்துக்குவாங்க, அது வேற இருக்கு. ஆமா, உண்மையிலே என்ன சாதாரணப்பட்ட ஊரா நடுவர்களே. 1000 ஜன்னல் வீடு அழகு சேர்க்குதுன்னா அது காரைக்குடி. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அழகு சேர்க்கிறாங்கன்னா அதுதான் இந்த ஆயங்குடி. அப்ப ஆயங்குடி உடனே கண்டுபிடிச்சேன். நான் கவிதை எழுதுவேன்ல, அதனால ஏக்கா நான் என்ன சொன்னாலும் நீங்க கை தட்டிட்டே இருங்க. ஏன் உங்களை கை தட்டுங்கன்னு சொல்ல தெரியுமா? இப்ப நீங்க கை தட்டுறத வச்சுதான் நடுவர் முடிவு பண்ணுவாரு, எனக்கு மார்க் போடுவாரு. ஆமா, இந்த பொண்ணு பைத்தியமா இல்லையா? சரி, 100 மார்க்குக்கு நான் எத்தனை மார்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம டீம் இன்னைக்கு ஜெயிக்க வைக்கிறோம். சரியா? நாம எல்லாம் சத்தியம் பண்றோம். எல்லாரும் அவங்க வீட்டுக்கார மேல சத்தியம் பண்ணுங்க. எதுக்கு? என் டீமை ஜெயிக்க வைக்கணும். ஓ, இது வேறயா? என்னது நாங்கெல்லாம் சாப்பிடுமா? அதெல்லாம் முடியாது, நம்ம தலையில அடிச்சுக்கிறாரு ஒருத்தர். அதெல்லாம் இல்ல நடுவர்களே, நியாயத்துக்கு மட்டும் நீங்க தீர்ப்பு கொடுத்தா போதும். சரியா? இப்போ என்ன பிரச்சனை? எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? ஆஸ்பத்திரி கொண்டு போறியா? என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறது ஒரு குத்தமா? இந்த மனுஷன் வந்து 1.5 மணி நேரம் பேசினாரே, உங்களை எல்லாம் பார்த்து ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரா? ஏன் கேட்கல அவரு? அதுதான் ஆம்பளை புத்தி. ஏன் கேட்கல? எல்லாரும் நல்லா இருக்காங்க, எதுக்கு கேட்டுக்கிட்டு அப்படின்னு. யார் சிரிச்சது? உன்னை பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்டாரு தெரியுமா? ஏறன உடனே நீ நல்லா இல்லைங்கிறதுனால கேட்டிருப்பாரு. ஆனா அக்கா நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? நீங்க நல்லா இருக்கீங்களா? இல்ல, நல்லா இருக்கேன்னா ஒரு மரியாதைக்கு நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க போன மேடையில ஏதோ சுகர் லைட்டா ஹை ஆகி மயக்கப்பட்டு கீழ விழுந்துட்டீங்கன்னு கேள்வி. உன் வீட்டுக்காரர் நானும் பக்கத்து பெட்ல தான் இருந்தான். என் வீட்டுக்காருக்கு தான் சுகரே இல்லையே. இல்லையா? அவருக்கு சுகர் வரவும் வராது. என்ன அப்படி சொல்ற? அவருக்கு சுகரும் இல்ல, சுகர் வரவும் வராது. ஏன்? எப்படி வரும்? அவர் வாழ்க்கையில தான் ஒரு ஃபிகர் இருக்குல்ல. எந்த ஒரு மாது? நான்தான். உன்னை போய் ஃபிகர் நீயே சொல்ற பாரு. அக்கா நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அவருக்கு சுகர் இல்லையா? அதே மாதிரி அவருக்கு பிபியும் வராது. எப்படி வரும்? நீ தான் வெளியில வந்துடுறீ, அப்புறம் எப்படி பிபி வரும் அவருக்கு? நீ வீட்ல இருந்தா வரும். சார் அவருக்கு பிபி கூட வராது. ஏன் தெரியுமா? அவர் வாழ்க்கை தான் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்குல்ல. உண்மைதான். அவருக்கு ஜுரம் கூட வராது நடுவர்களே. ஏன் தெரியுமா? அவர் வாழ்க்கையில தான் நான் என்னோட வலது கால் எடுத்து வச்சு வரமா வந்திருக்கேன்ல. வலது கால்ல இடது கால் எடுத்து வைக்கிற? வாவுல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அவர் வாழ்க்கையில நான் வரமா வந்து அவருக்கு எப்படி ஜுரம் வரும்? நீ வரந்தான். அவருக்கு தலைவலி கூட வராது. தலைவலி தான் இங்கிட்டு வந்துருது, அப்புறம் இங்கிட்டு வரும். அவருக்கு ஏன் தலைவலி வராது தெரியுமா? அவர் தலை விதி நல்லா இருக்குல்ல, நீங்க கல்யாணம் பண்ணதுனால. ஆனா உன் தலை தான் சரியில்லை. ஏன்? ஹெல்மெட்டை கவுத்து வச்ச மாதிரி இருக்கு. ஹெல்மெட்டா? ஹலோ, இது கர்லி ஹேர் நடுவர்களே. நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? சுருட்ட சோறு போடும்னு. ஆமா, அப்புறம் கோர குழம்பா ஊத்தும். அந்த முடி நடுவர்களே, நீங்க எல்லாம் நினைக்கலாம் என்ன இவ்வளவு கம்மியா முடி இருக்குன்னு. லைட்டா கம்மியா இருக்குல்ல? லைட்டா கம்மியா இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப எல்லாருக்கும் அப்படியே 60 அடியில கூந்தல் இருக்கா? வேலைய பாருங்க. எல்லாருக்கும் தான் கொட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் சேர்த்து தான் பேசுறேன். ஆனா உனக்கு ஒரு சிறப்பு ஸ்ப்ரிங் மாதிரி. ஏன் நடுவர்களே எனக்கு முடி கம்மியா இருக்கு? ஏன்? இதெல்லாம் இந்த ஆண்களுக்கு எல்லாம் சொன்னா புரியுமா? இது எனக்கிட்டே கேக்குறியே, நான் என்ன உனக்கு இந்த போன